வேண்டும். பள்ளி மாணவர்கள் நெருக்கடியாளர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி மைத்ரி சதீஷ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அன்பான மாணவ மாணவிகளையும் விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். விழாவை இனித்து தந்த அமைதியான எழுதி கேட்குமாறு பள்ளிகளுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்கள் உள்ளனர், ஆனால் எவ்வித சொத்தையும் சேர்த்து வைக்காத அப்பழுக்கில்லாத உத்தம தலைவர் மகன் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் நான் அவர் காட்டிய வழியில் செல்வோம். நன்றி. என் பெயர் தருணிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் கல்விமிக்க காமராஜரை பற்றி சிறு கவிதை கூற வந்துள்ளேன். ஆண்டவர் இல்லை தலைக்கணம் தரும் நாட்டிற்கு நீதான் இலக்கணம். வெறும் நகரிலே பிறந்தாய், சுதந்திரத்துக்காக வீடு வந்து எழுந்தாய். 9 ஆண்டுகள் சிறையும் சென்றாய், கல்வியை பெரிய சொந்தம் என்றாய். 1000 பள்ளிகளை திறந்தாய், மாணவர்கள் மத்தியில் கடவுளாய் நின்றாய். நன்றி, வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்றார் வள்ளுவர். அதேபோல் கணக்கனையும் சேர்த்து வைக்காமல் நாட்டுக்காக பல திட்டங்களை கொடுத்து நமது நாட்டினை பொற்காலமாக மாற்றிய கர்ம வீரர், ஏழை பங்காளர் என போற்றக்கூடிய காமராஜர் ஐயாவின் பிறந்த நாளில் இனிதே நடத்த அனுமதித்த பள்ளி தாளர் திரு ராஜாசன் அவர்களுக்கும் திருமதி பள்ளி முதல்வர் திருமதி மைத்ரி சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் செய்த சாதனைகள் பற்றி கூற வந்துள்ளேன். தமிழகத்தில் பெண் நிறுவனம் அமைய காரணமாக நம் காமராஜர். கல்வித்துறையில் பல புரட்சிகளை செய்தவர். தமிழகத்தில் 11,000 பள்ளிகளை ஆரம்பித்தவர். மதிய உணவு திட்டங்களை கொண்டு வந்தவர். பல நீர் தேக்கு திட்டங்களை கொண்டு வந்தவர். சென்னையில் இந்திய தொழில்நுட்ப கல்லூரி IIT வழங்க காரணமாக இருந்தவர். நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
போட்டி இரண்டாவது பரிசு எஸ்பி சார். கவிதை போட்டி மூணாவது பரிசு வர்ஷிகா ஏசாமன். கட்டுரை போட்டி முதல் பரிசு கார்த்திக் மேலே. இரண்டாவது பரிசு இளையராஜா மேலே. மூன்றாவது பரிசு கீர்த்திகா மேலே. பேச்சு போட்டி மூன்றாவது பரிசு சிவசக்தி கேட்க. இரண்டாவது பரிசு வர்ஷிகா கேட்கவன். முதல் பரிசு மௌனிகா கேட்கவன். ஓவிய போட்டி முதல் பரிசு மூன்றாவது பரிசு. இரண்டாவது பரிசு சிவானி. முதல் பரிசு கிருஷ்ணன். ஓவிய பரிசு முதல் பரிசு வந்து சம்யுக்தா. இரண்டாவது பரிசு கீர்த்தி. மூன்றாவது பரிசு வெண்பா. முதல் பரிசு கனி. இரண்டாவது ரேஷ்மா. மூன்றாவது பரிசு நிதின் நாயுடு. முதல் பரிசு ஓவிய போட்டி லட்சணமாலா. இரண்டாவது பரிசு பவிஷ் பவிஷ்யா. மூன்றாவது பரிசு சுபேர். முதல் பரிசு ரோகன். இரண்டாவது பரிசு யாதஸ்ரீ. மூன்றாவது பரிசு அசோக். வணக்கம் பசங்களா. அட்டெண்டன்ஸ் கேன்சல் பண்ண நிதன்யா, வர்ஷிகா, சண்முகி, வசந்த், தேவேஷ், பிரசன்னா. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வராரு. ஆமா, அவர் கேட்கிற கேள்விக்கும் நல்லா பதில் சொல்லுங்க. வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் ஐயா. வணக்கம் பசங்களா. இதெல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? ஆசிரியர்கள் சொல்லி தராங்களா? நான் படிக்கிறேன். ஆனா என்ன சொல்லுங்க. மதிய உணவு இல்லாம படிக்க கஷ்டமா இருக்கியா? ஆமாங்க ஐயா, படிக்கவே முடியல. ஆமா ஐயா, படிக்க முடியல. மதியம் இல்லாம எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க ஐயா. அப்படியா? சரி, நாம பண்ணா இனிமேல் எல்லா பள்ளிகளுக்கும் மதிய உணவு திட்டம் உறுதியா இருக்கும். சரியா? நன்றி ஐயா. பசங்களாம் நல்லா படிச்சு முன்னேறணும். அதான் என்னோட ஆசை. சரி, பசங்க வேற வேணுமா? பள்ளிக்கூடம் தூரமா இருக்கியா? ஆமாங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க ஊர்லயும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நல்லா இருக்கும் ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா, அதுனா ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. சரி, நான் உடனே ஒரு ஏற்பாடு பண்றேன். 3 மைலுக்கு ஒரு தொடக்க பள்ளியும் 5 மைல் தூரத்துல ஒரு உயர்நிலை பள்ளியும் ஏற்பாடு செய்ய நான் அனுமதிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றி ஐயா. நீங்க நல்லா படிச்சு இந்த மாதிரி முன்னேறணும். அதான் என்னோட ஆசை. சரியா? மிக்க நன்றி ஆசிரியர். நன்றி ஐயா. கல்வி என்பது ஒரு தலைமுறையை மாற்றக்கூடியது, பரம்பரையை திருப்பி போடக்கூடியது, தலையெழுத்தை மாற்றக்கூடியது. கல்வியில் உங்களுக்கு தங்கள் காமராஜரை என்று நினைவோடு வைத்துக் கொள்வோம். நன்றி. காட்சி 2, தெருவீதி. அக்கா, கால் ரொம்ப வலிக்குது. கண்ணை விட தூரம் கொஞ்சம் தனிச்சு போயிட்டா. அக்கா அவசரே நடந்து வராது. அப்படியா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஐயா. எங்க இந்த வேகாத வேலை நடந்து போயிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தேன். ஊருக்கு ஹாஸ்பிட்டலே இல்லையா? எனக்கு ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஆமா ஐயா, நான் பக்கத்து டவுன் வரைக்கும் நடந்து போகணும் ஐயா.
கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மருத்துவமனை இல்லைன்றீங்க. ஆமாயா. சரி, உங்களுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் வருமா? ஆமாயா. சரி, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். எல்லா கிராமங்கள்லயும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். இதுக்கு மேல அரசாங்கமே எல்லாத்தோட மருத்துவ சேவையும் பார்த்துக்கும். சரியா? ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க தாயா ஏழைகளின் கடவுள். நான் ஒன்றும் கடவுள்லாம் இல்ல, மக்கள் தான் எனக்கு கேட்கிறாங்க. எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ நான் அதை வேலை செய்வேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, நான் போயிட்டு என் பெயர் ராமலிங்கா. நான் 7ஆம் வகுப்பு படித்தேன். நான் இன்று தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை தந்த மாமனிதர், ஏழைகளின் பங்காளர், கருப்பண்ணி போன்ற பல சிறப்பு பெயர்களால் போற்றப்படும் காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் எளிய குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை குமாரசாமி நாடார் மற்றும் இவரது தாய் திருமதி சிவகாமி அம்மாள். இவருக்கு நாகம்மா என்று தற்பெயரும் இருந்தார். இவர் 6 வயதாக இருக்கும்போது இவரது தந்தை காலமானார். இதனால் கடுமையான வறுமை ஏற்பட்டு தனது 12ஆம் வயதில் பள்ளி படிப்பை நிறுத்தினார். தனது 17ஆம் வயதில் காந்திஜியின் பிள்ளைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். உப்பு சத்தியாகிரகம், வெளியீடு, இயக்கம் போன்றவற்றில் பங்கேற்று 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தார். உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கள் இறை என்று வைக்கப்படும். இது வள்ளுவரின் வாக்கு. காமராஜர் அவர்கள் மக்களுக்காக செய்த பணிகள்: பழைய அணை கட்டுதல் மற்றும் தொழில் புரட்சி. இவரை போல் இல்லாமல் அனைத்து குழந்தைகளும் படிப்பதற்காக மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், இலவச கட்டாய கல்வி, பள்ளி புரட்சி, ஆதார முற்பட்ட பள்ளிகளை திறந்து வைத்தார். தனது வாழ்க்கை முழுவதும் நாளை தனது குடும்பம் என நினைத்து வாழ்ந்த இந்த தியாக செம்மல் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சென்னையில் இயற்கை எய்தினார். பெருந்தலைவரின் வழியில் நாமும் செல்வோம் என்று உறுதி கூறி விடைபெற்ற. நன்றி, வணக்கம். காற்று மூன்று. காமராஜரின் வீட்டில் நம்பரின் வருகை. காட்சி 3. காமராஜரின் வீட்டில் நண்பரின் வருகை. நண்பா, உள்ள வரலாமா? வானம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்குப்பா. என்ன அதிசயமா இங்க வந்திருக்க? இல்ல, ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்படியே பார்த்துட்டு போலான்ட்டு. நாட்டுக்கெல்லாம் நான் இருக்கேன், நல்லது செய்யறேன். அதே கடவுளப்பா. ரொம்ப பெருமையா இருக்கிறேன் நினைச்சு. சரி, இவ்வளவு நேரம் நீங்க எதுக்கு கொண்டு வந்திருக்க? இல்ல நண்பா, இவன் பேர் ஐயாத்தரன். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன். ஓஹோ. இவன் அந்த லேப் அசிஸ்டன்ட் கோர்ஸ் சேரணும், ஜாயின் பண்ணி விடுறது. அது நீ அங்க போகாம என்ன இங்கே சரி வந்திருக்க? இல்ல நண்பா, நீ கொஞ்சம் என்ன கொஞ்சம்? இல்ல, நீ ஒரு உதவி. நான் ஒன்றும் சிபாரிசுலாம் பண்ண மாட்டேன், உனக்கே தெரியும்ல. நீ சிபாரிசு பண்ண மாட்டேன்னு தெரியும். ஆனா இவங்க அப்பா சலவை தொழிலாளி. இவன் தான் பரம்பரையிலேயே முதல்ல படிப்புல காலேஜ் எடுத்து வச்சிருக்கான். அதுதான் கொஞ்சம் பாருங்க. அப்படியா? சரி. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கங்க. யார் இது? ஐயா, நான் முதலமைச்சர் பேசுறேன் ஐயா. நீங்க ஐயா? வணக்கங்க. ஐயா, இது நான் மிஸ்டர் கோர்ஸ் நீங்க தான் முதலமைச்சர் சேர்க்கவங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. எத்தனை பேர் ஐயா சேர்ந்தீங்க? 20 பேர் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 20 பேர் ஐயா. ஆமாங்க. சரி, அது கூட 5 பேர் சேர்க்கணும். எவ்வளவு ஆகும்? ஒரு 5 லட்சம் ஆகுங்க. 5 லட்சம் தான் ஐயா. ஆமாங்க. சரிங்க, ஒரு 5 லட்சத்தை முதலீடு தொகையில
தம்பி இப்ப உனக்கும் சீட் கிடைக்கும், உனக்கு முன்னாடி வந்த 2 பேருக்கும் சீட் கிடைக்கும், உனக்கு பின்னாடி வந்த 2 பேருக்கும் சீட் கிடைக்கும். சந்தோஷமா? நன்றி ஐயா. அதே போல நீ இங்க வந்ததுக்காகவோ இல்ல என் நன்மையை கொடுக்கறதுக்காகவோ இல்ல என் கூட பணிவா இருந்ததுக்காகவோ நான் வந்து உங்களை சேர்க்கவில்லை. ரோட்ல போனவங்கலாம் உங்க வீட்டை பார்த்து இது ஒரு மண்ணான வீடு, இது ஒரு சலவை தொழிலாளர் மண்ணான வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ மட்டும் எல்லா பரிசும் பெரிய மெடிக்கல் அரசு வாங்கிட்டா இது ஒரு பெரிய மெடிக்கல் அரசோட வீடு. சும்மா ஒரு வார்த்தை வரணுன்ற வேலையை காரணத்துக்காகதான் நான் உங்களை கோர்ஸ்ல சேர்த்து வச்சிருக்கேன். சரியா? நன்றி ஐயா. பயனுள்ள வழியில நல்லா படிச்சு நல்லா பயன்படுத்திக்கோ. சரியா? நன்றி நண்பா.